என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என் வீடியோவை என் கண் முன்னாடியே ஸ்கிப் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணலாம்னு தோணுச்சு. நட்ப மதிக்கல நீ, நட்ப துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்ட நீ. இப்படி என்னடா பண்ணிட்டேன்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சான். இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல் பேசிக் ப்ரமோஷன்ஸ் தான் பண்ணா. ஏன்னா பட்ஜெட்ல மெயினா வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அனுப்ப ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 650 கான்டாக்ட்ஸுக்கு இவன் இந்த லிங்கை அனுப்பியிருக்கான். ஸோ கணக்கெல்லாம் பண்ணி பார்த்து மினிமம் ஒரு 500 பேராச்சும் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஆனால் வந்தது 128 ஃபாலோவர்ஸ். அதுலயும் 650ல 600மே ப்ளூ டிக் மெசேஜ் பார்த்துருக்காங்க. ஃபாலோ பண்ணாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸாவது சொல்லியிருக்கலாமேனு புலம்பல் வேற. இப்ப அவனுக்கு ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல 95% அவனுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ். தெரிஞ்சவங்க இவனை கண்டுக்கவே இல்லை. கைஸ், நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்களை விட நம்மளை யாருக்கு தெரியாதோ அவங்க கிட்ட இருந்தா நிறைய அப்ரிசியேஷன் வரும்னு நிறைய ரீல்ஸ்ல நான் பார்த்தேன். ஒரு கட்டத்துல எனக்கும் அதுதான் உண்மை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து கொஞ்சம் கசப்பான சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. அதை என்னன்னு சொல்றேன். பேசிக்கலி நமக்கு ஃபெமிலியரான ஃபேஸஸ் எது பண்ணாலுமே அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படிங்கிற ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஜோனுக்குள்ள பிரெயின் நம்மளை வந்து கொண்டு போயிடும். ஆனா தெரியாதவங்களா இருந்தா அவங்களோட ஃபேஸ், கண்டென்ட், ட்ரெஸ் எல்லாமே புதுசா இருக்கும். அதனாலேயே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ தெரியாதவங்க உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா 100% உங்க கண்டென்ட் பிடிச்சனால மட்டும்தான். அண்ட் உங்க கண்டென்ட் நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மனசுக்குள்ள அவங்கள அறியாமையே சப்கான்சியஸ்லி இன்செக்யூரிட்டி, பொறாமை, காம்படிஷன் நிறைய ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அப்ரிஷியேட் பண்றதுக்கு பதிலாக சைலண்டாவே இருப்பாங்க. அகைன் இது ரொம்ப காமனான ஒரு பிஹேவியர். கொஞ்சம் கசப்பா இருக்குல்ல, ஆனா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி காமன். ஸோ யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அது அடுத்த வீடியோவில் சொல்றேன்.